அல்லாஹுவை பற்றிய ஒரு வரைவிலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது ஏன் என்று கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? ஏன், எப்படி என்று என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுவை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? ஏன், எதற்கு, எப்படி என்று நாம் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது, கூடாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. நான் அப்போ அந்த கேள்வியை சொல்லி பதில சொல்லும் போது முதல்ல இந்த முன்னுரையை உங்களுக்கு சொல்லும் போதுதான் மனதில் ஆழமாக பதியும். அல்லாஹ் இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஃபலா துத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? உதாரணங்கள் கற்பிக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல பல இடங்களிலே இதை சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ்வுக்கு உதாரணம் கற்பிக்கலாமா? இதை போன்று அதை போன்று என்று உதாரணங்கள் என்ன செய்யக்கூடாது? கற்பிக்க கூடாது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஃபலா தக்ஈஃபின், அவனது தன்மைகளை விவரிக்க கூடாது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹுவை பற்றியுள்ள பெயர்கள், அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள் எதெல்லாம் வருகின்றதோ அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு அதை என்ன செய்யக்கூடாது? அவனுடைய தன்மைகளை விவரிக்க கூடாது. அடுத்து நான்காவது விஷயம் என்னவென்றால், ஒப்புவமை, தஷ்பீஹ், ஒப்புவமை செய்யக்கூடாது. அதை போன்று இதை போன்று என்று ஒப்புவமை செய்யக்கூடாது. ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், மாற்று விளக்கங்கள் கொடுக்க கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய முகம், அல்லாஹுடைய கண், அல்லாஹுடைய கை, அல்லாஹுடைய பாதம், அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் சிரிப்பான் என்று அல்லாஹுடைய தன்மைகளாக பண்புகளாக எதெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கின்றதோ அதற்கு மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது. ஆறாவது விஷயம் என்னவென்றால், அந்த தன்மைகள் பண்புகள் அதை மறுக்க கூடாது. எதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ அந்த எந்த தன்மைகளையும் பண்புகளையும் நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், இது எனக்கு விளங்கல்ல அதனால நான் இதை ஏத்துக்க மாட்டேன், இது எனக்கு புரியவில்லை அதனால் இதை நான் மறுப்பேன் என்று என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது. அப்ப எத்தனை விஷயம் சொன்னோம்? 6 விஷயங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஒன்று, ஏன், எப்படி என்று அல்லாஹுவை குறித்துள்ள விஷயங்கள் வரும்போது கேள்வி கேட்க கூடாது, உதாரணங்கள் கற்பிக்க கூடாது, தன்மைகளை விவரிக்க கூடாது, ஒப்புவமை செய்யக்கூடாது, மாற்று விளக்கங்கள் கொடுக்க கூடாது, மறுக்க கூடாது. இந்த 6 அடிப்படைகளையும் முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.